Hello friends, welcome to Karikanchi. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒன் பாட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே ஈஸியாக டேஸ்டியாக ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய இந்த ரெசிபியை ஒரு தடவை ட்ரை பண்ணிங்கன்னா திரும்ப ட்ரை பண்ணுவீங்க. ஏன்னா அவ்வளோ ஈஸியாகவும் இருக்கும், ரொம்பவும் டேஸ்டியாக இருக்கும். இவ்வளோ டேஸ்டியான ரசம் சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை சூஸ் பண்ணிக்கிட்டு ஆல் இன்ட்ரு ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். வாங்க இன்றைக்கி குக்கரில் ரொம்பவே டேஸ்டியான ரசம் சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ ஒன் பாட் ரசம் சாதம் செய்கிறதுக்கு நான் 1 டம்ளர் அளவுக்கு புழுங்கல் அரிசி யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் சாப்பாட்டுக்கு எந்த அரிசி யூஸ் பண்ணுவீங்களோ அதையே நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த அரிசியோட அளவு பார்த்தீங்கன்னா ஒரு 100 கிராம் இருக்கும். இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு துவரம்பருப்பு சேர்த்துக்கிறேன். நிறைய சேர்த்துக்க வேணாம், நிறைய சேர்த்துக்கிட்டு அது சாம்பார் சாதம் மாதிரி ஆகிடும். ஸோ கரெக்டாக 1 ஸ்பூனே கரெக்டாக இருக்கும். ஸோ இதை நல்லா கழுவிட்டு நம்ம ஊற வச்சிடலாம். ரொம்ப நேரம் ஊற வைக்கணும் இல்லை, 5 நிமிஷம் மட்டும் ஊறினா போதும். இப்போ ரசப்பொடிக்கு நம்ம ஃப்ரெஷ்ஷாக பவுடர் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, ஒரு காஞ்ச மிளகாய், கொத்தமல்லியோட தண்டு. நம்ம இலையெல்லாம் அப்புறம் மேலே கார்னிஷிங்க்கு யூஸ் பண்ணிப்போம், அதுக்கப்புறமும் சேர்ப்போம். அதனால் தண்டை வேஸ்ட் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் 1, ஒரு சின்ன வெங்காயம். இதை நல்லா கொரன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ குக்கரில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ கடுகு உளுத்தம் பருப்பு ஒரு 1/2 ஸ்பூன். கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே கருவேப்பிலை கொஞ்சம், 2 காஞ்ச மிளகாய், பெருங்காயத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு, ஒரு 4 பூண்டு தட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துறேன். ஒரு பெரிய சைஸ் தக்காளி, ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சுருந்த ரசம் மசாலா விழுதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துறேன். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த புளி தண்ணி நல்லா 1 நிமிஷம் நல்லா கொதியட்டும். இப்போ இது கூட நம்ம ஊற வச்சுருந்த அரிசியும் பருப்பும் சேர்த்துடலாம். இது கூட 4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நீங்கள் எந்த கப்பில் அரிசி அளந்து எடுத்தீங்களோ அதே கப்பில் 4 கப்பு, 4லேருந்து 4.5 வரைக்கும் கூட சேர்த்துக்கலாம். ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு உப்போட அளவு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நீங்கள் மூடி போட்டு மூடி வச்சு ஒரு 4லேருந்து 5 விசில் வரைக்கும் வெட்டலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு உப்போட அளவு செக் பண்ணிக்கோங்க. உப்பு கம்மியாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஃபைனலாக கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி இந்த மாதிரி சேர்த்தாதான் நமக்கு ஃப்ளேவர்லாம் நல்லா இறங்கி ரொம்ப நல்லாயிருக்கும் ரசம் சாதம். ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. இப்போது மூடி போட்டு ஒரு 4லேருந்து 5 விசில் வரைக்கும் வச்சு எடுத்துக்கலாம். இப்போது குக்கர் ஓப்பன் பண்ணிடலாம். ரசம் சாதம் நல்லா குக் ஆகி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு தளத்தலன்னு இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். நமக்கு லஞ்சுக்கு பேக் பண்ணி கூட கொடுக்கும்போது நல்லாயிருக்கும். கொஞ்சம் ஆறுச்சுன்னா உங்களுக்கு கட்டியாகும். இந்த ஸ்டேஜ் கரெக்டாக இருக்கும். சர்வ் பண்ணும்போது ஒரு ஸ்பூன் நெய் விட்டிங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். மேலே கொத்தமல்லி தூவி நல்லா சுட்டு அப்பளத்தோடு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். நமக்கு இன்ஸ்டண்ட்டாக ரெடி பண்ண ரசம் சாதம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. Thanks for watching this video. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.